மக்களே, நேற்று லக்ஷ்மி பிரியா ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு எனக்குலாம் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க போட்ட போஸ்ட்டில் தக்ஷு கியூட்டின்னு ஒரு ஐடியிலேருந்து பேட் கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. சூப்பர் சிங்கரில் கேமராமேன் உங்களையே காமிக்கிறாரு, ஏன் நீங்கள் சீன் போடுறீங்க, அப்படி அழகெல்லாம் இல்லை அப்படின்னு. அதுக்கு நம்ம தலைவி ரிப்ளை தாங்க மாசே. ஹாய் ஃபேக் வீக்கா ஃபேன், ஐ விஷ் காட் blesses யூ வித் பெட்டர் லைஃப் அண்ட் பெட்டர் மைண்ட். ப்ளீஸ் கவுண்ட் யுவர் சென்ஸ் ஃபர்ஸ்ட். Hope you have at least a few left. You don't like what I'm doing, how I look or whatever, then why are you here? Hope you are enjoying all the attention from actual friends. இதில் யார் காஞ்சி போனவங்கன்னு உங்கள் 6 சென்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அச்சோ, ஐம் சாரி, ஐ ஃபர்காட் யூ டோன்ட் ஹாவ் ஈவன் ஒன். வேறு லெவலில். அதாவது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். வீக்கா ஃபேன்ஸ்கிட்ட இருந்து அட்டென்ஷன் வாங்க தானே இப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் பண்ணுறதோ என்னோடய லுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் இங்கே ஏங்க வரீங்க? இதில் யார் காஞ்சி போனவங்கன்னு உங்கள் 6 அறிவுக்கிட்ட கேட்டு பாருங்கள். அச்சோ, உங்களுக்கு தான் ஒன்று கூட இல்லையே அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை படித்ததும் குபீர்னு எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது. தக் ரிப்ளையில் கொடுக்குறதுல லக்ஷ்மி பிரியா கில்லி தான் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க போஸ்ட்டை பார்க்காதீங்க, உங்கள் வேலையை பார்க்கலாம்ல. ஏன் தேவையில்லாமல் இப்படி கமெண்ட் பண்ணி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துகிறோம்? அதில் என்ன தான் கிடைக்குதோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு. எனிவே, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு செம்ம நோஸ்கட் ரிப்ளையை லக்ஷ்மி பிரியா பண்ணதில் ஐ எம் வெரி ஹாப்பிங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.